டாக்டர். கரடி, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா? விஜயா, என்ன பொழுது விடிஞ்சு பொழுது போனா அலங்காரம் பண்ணிக்கோ, உனக்கு நேரம் சரியா இருக்கும் போல இருக்க. வேற சந்தோஷமான நேரம் எனக்கு என்னதான் இருக்கு? ஒரே தடவுடல அலங்காரம் பண்ணிக்கிறியே, இப்ப யாரு பார்த்து ரசிக்க போறா? அதான் யாரும் இல்லையே, நானே கண்ணாடியில பாத்துக்க வேண்டியதான். நான் சம்பாதிக்கிறது பூரா இந்த இளவுக்கே சரியா இருக்கும் போல் இருக்க. இளவா? உங்க இளம் மனைவிக்கு இப்படியாவது ஒரு இன்பம் இருக்க கூடாதா? இதான் இன்பமா? முகத்துக்கு பவுடர், கண்ணுக்கு மையி, உதட்டுக்கு சாயம், ஏன் பல்லு போய் சுண்ணாம்பு அடிக்கிறது தானே? நாளைக்கு ஒரு நல்ல டூத் பிரஷ் வாங்கிட்டு வாங்க. விஜயா, சரியா பண்ற? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன் மூஞ்சில தறிவாரி பூச்சிடுவேன். ஆமா, பிறகு என்ன? பூனைக்கு வீணையா வாசிக்க தெரியும், பானையை உருட்டத்தானே தெரியும். குடும்ப பெண்ணா யோகிதையா பேசுற நீ இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? பாட்டு சொல்லிக்க போறேன். பாட்டா கத்துக்க போற? இதுக்கு நீ உங்க அம்மா வீட்லயே இருந்திருக்கலாம். எனக்கு எங்க இருந்தாலும் ஒண்ணுதானே. என்ன சொன்ன? எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம், முடிவேல் இயற்கையினாலே இயங்கும் எழில் வளம் எல்லாம் இன்பமயம், முடிவேல் இயற்கையினாலே இயங்கும் எழில் வளம் எல்லாம் இன்பமயம், அல்லாதனவும் ஆவனவும் அல்லாதனவும் ஆவனவும் தெரிந்த, அல்லாதனவும் ஆவனவும் தெரிந்த நல்லோ மனதினில் நாடும் சந்தானமும் வினை முடிவதெல்லாம் சிந்தமயம், முடிவேல் இயற்கையினாலே இயங்கும் எழில் வளம் எல்லாம் சிந்தமயம், மலையில் அருவியிலே பல மழலை பொழிதனிலே, மலையில் அருவியிலே பல மழலை பொழிதனிலே, மலரில் மணந்தனில் வயலில் பயிர்தனில் மனையாள் பணிதனிலே, நிலவில் ஒளியாலும் குழலில் இசையாலும் நீலக்கடல் வீசும் மலையாலுமே, கலைஞர் கிளையிலும் கவிதை பொருளிலும் காணமாமையில் நாடலரை துவையில் காதலோடு மனிதனின் புலன் காண்பதல் இன்பமயம், கரிசனி தபமபதனி இன்பமயம், இரிசனி தபமபதனி இன்பமயம், ரிக்கரிசனி தனிரிசனி தபதபபகரி இன்பமயம், இனிதனி பபதமபதிக பபதனி தனி இன்பமயம், தனிசனி தனிரினி தனி பகக சாரிக பபதனி இன்பமயம், நின்னிசனி தனி தபமகரிகத பபதனி இன்பமயம், ரிகரி சரிக ரிகரி சரிக கரி கரி சத சத பத பப சத தரி சத சாரி தச கபதரி இன்பமயம், சாதன பத பக பக கர பபத கர பகரி கரி சத சத கரி ச பதத சகத பகரி சகரி இன்பமயம், நிச்சனி நிசாசா நிச்சனி நிசாச நிகசனி சக மத நிகசதி மத சதி மணி மத மத சமகத மணி தத நிக சமகதி இன்பமயம், சாமி தத நின்னி தனி மத நின்னி மத மத தக மக மம்ம தக மத நி தத தனி சதானி மத கம்ம தாரி தமக இன்பமயம், மப்பத
அந்த ஓர்
பெத்தெடுக்க கூடாதுன்னு, அதிகம் பெத்தெடுக்க கூடாதுன்னு, பெண்களுக்கு கர்ப்பத்தடை உண்டு பண்ண வேணும் என்று பேசிக்கிட்டே இருந்தது 50. அது உள்ளபடி நல்லதுன்னு உலகத்தில் நானும் பெண்ணும் ஒன்னு ரெண்டு பெத்துக்கிட்டு எண்ணங்களை மாத்திக்கிட்டு உடல் நலம் தேடுவது 60. 1950 நாடகம். அக்கா அக்கா அடே வாடா தம்பி, ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சவிக்கம்தான். ஏக்கா அத்தா எங்க? உங்க அத்தானா? அது எங்கேயாவது பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கோம், வரும். ஏக்கா அத்தா இப்படி பொதுக்கூட்டத்துக்கு போறாரு, அங்க ஏதாவது கொடுப்பாங்களா? வா, குடுக்காம என்னடா தம்பி, கொண்டுகிட்டு வருவாரே. என்ன நாரா? ஆமாடா தம்பி, பிரசங்கம் பண்ணும்போது மாலை போடுவாங்கல்ல, போடும் போதே பாதி உதிர்ந்துடும், அதையும் விடாம எடுத்துக்கிட்டு வருவாரு. என்கிட்ட வரும்போது நாறு மட்டும்தான் வரும். அக்கா அப்போ நானும் பிரசங்கத்துக்கு போட்டுமா? வேண்டாடா தம்பி, உங்க அத்தா கொண்டுகிட்டு வர்ற நாரே போதும். வா. அண்ணே நமஸ்காரம் அண்ணே. சௌக்கியமா? ஆமா. உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணுமே. என்ன? நம்ம தெருக்கோடி செல்லமுத்தண்ணேல. ஆமா. அவர் நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. ஏன் கால்ல கட்டி வந்திருக்கோம்? என்னண்ணே நீங்க? அவர் நடக்கிறதுனா நடத்த சரியில்லைண்ணே. கொண்டாட்டி ஆத்தா விட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எவ்வளவு ஒருத்தி கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்காங்க. ராத்திரி 2 மணி வரைக்கும் லைட் எரியுதுண்ணே. ஊர்ல எங்க பார்த்தாலும் கடை. முனுசாமி செட்டியார ஆளை பிடிக்கிறதுக்கு பாரண்ட வச்சுட்டு அலைகிறாரு. சரியா? இவன் இன்னமே எங்க அவரை உருப்படுறது? ஆமா. அப்போ செல்லமுத்தண்ண சரியா? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நல்லா தெரியும். ஆமா தெரிய வேண்டியதான். தம்பி அதுக்கு இருக்கட்டும், ஜேப்பில் என்ன இருக்கு? ஜேப்பில் என்ன கொஞ்சம் சில்லற, 2-3 பேப்பரு, பேனா, என்னென்னமா இருக்கு. அதுல சில்லறைன்னா அது எவ்வளவு சில்லறை, பேப்பர்னா அது எத்தனை பேப்பரு, அதுல என்னென்ன எழுதி இருக்கு, அதெல்லாம் கச்சிதமா சொல்லணும் இல்லையா? ஓஹோ, அப்படி சொல்லணுமா? பார்க்காம சொல்லணும் தம்பி. பார்க்காம எப்படின்னு முடியும்? ஜேபியில இருக்கிறத பார்க்காம சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. செல்லமுத்து விஷயம்னா பார்க்காம சொல்ல முடியும் இல்லையா? என் தம்பி தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கதி அதான். இதுல தெரிஞ்சுக்க வேணும். அவர் பேர்ல தப்பு சொல்றியே, உன் தப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டியோ? இப்படித்தான் நம்ம நாட்டுல எல்லார்கிட்டையும் வழக்கமா இருக்கு. தந்தப்ப தெரிஞ்சுக்காம பிரத்தியான பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப மாறி எப்ப உருப்பட போகுதோ தெரியல. வாங்க வாங்க, எங்க போயிட்டு வரீங்க? நல்லா அதட்டாத. இன்னையில இருந்து நான் ராஜா ஆயிட்டேன். ராஜா ஆயிட்டேன். நாடு குடியரசு ஆகி போச்சு. நான் மட்டும் இல்ல, நம்ம தேசத்துல உள்ள 30 கோடி மக்களும் 30 கோடி ராஜா ஆயாச்சு. அப்படியா? என் ராசா, காலையில எந்திரிச்சு எந்த தர்பாருக்கு போயிட்டு வரீங்க? தர்பாரா? நாங்க ஒண்ணும் போல, பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வரேன். பொதுக்கூட்டத்துக்கா? இங்க வாங்க. கூட்டங்களுக்கு போறதும் பூமாலை வாங்குறதும், பொதுக்கூட்டங்களுக்கு போறதும் பூமாலை வாங்குறதும், நீங்க புகழ தேடுறதும், வீட்டில் கொண்டாட்டி புள்ள திண்டாட்டப்பட்டு பூவாவுக்கு சாகுறதும், நல்லாலே நல்லாலே நல்லாலே. கொடிய புடிச்சு தெரு தெருவா கூச்சல் போடுறதும், கொடிய புடிச்சு தெரு தெருவா கூச்சல் போடுறதும், கட்சி கொள்கை பேசுறதும், அங்கே குண்டாந்தடிய கண்டா நீங்க கொடதிக்க ஓடுறதும், நல்லாலே நல்லாலே நல்லாலே. 5 ஏக்கர் புஞ்ச நிலத்தை நஞ்ச பண்ணாமே, 5 ஏக்கர் புஞ்ச நிலத்தை நஞ்ச பண்ணாமே, நாத்து நடவு நடாமே, உணவுக்கு அடுத்த நாட்டுக்காரனையே அனுப்ப சொல்லி கேக்குறதும், நல்லாலே பொதுவா நல்லாலே, நிஜமா நல்லாலே நல்லாலே நல்லாலே. கூட்டம் போடுறதும் பூவாவுக்கு வழி செய்யத்தான். பொதுக்கூட்டம் போட்டுத்தான் இன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு. என்னது? நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா? நிறுத்துங்க.
சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. நீங்க சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. மதம் ஜாதி பேதம் மனசை விட்டு நீங்களே, மதம் ஜாதி பேதம் மனசை விட்டு நீங்களே. காந்தி மகான் சொன்ன வார்த்தை போல மக்கள் இன்னும் நடக்கலே. சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. ஊத்து கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க, ஊத்து கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க, பண உதவி செஞ்சாங்க. அதில் ஏத்த இறக்கிதான்னு யாரும் பார்க்கவல்லீங்க, அதில் ஏத்த இறக்கிதான்னு யாரும் பார்க்கவல்லீங்க. சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்களே, சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்களே. சுதந்திரம் சுதந்திரம் என்றால் யாரு நம்புவாங்க? சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. இந்த பத்தீங்களா, ஒரே நெல்லும் கல்லும். இது போகலையே என்ன அரிசியில இருந்து என்ன சுதந்திரம் வேண்டியிருக்கு? நெல்லையும் கல்லையும் சுதந்திரமா மாறி கொண்டாந்து போட்டுது. பணத்தாசை பிடிச்ச மனுஷன் செய்யற வேலையம்மா வேலை. அதுவும் இல்லாம அரிசி சாப்பிடறத குறைச்சு மத்த தானியங்களை எல்லாரும் திங்க பழகி இருந்தா இந்த மாதிரி நேர்ந்திருக்காது. யாரு கேக்குறா? சோறு, பொங்கல், புளியோதரை, இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம், இன்னும் என்னென்னமோ அரிசியிலேயே செஞ்சு சாப்பிடுறாங்க. அப்படி வந்துகிட்டே இருந்தா கல்லு மட்டும் இல்ல, பாறையே வந்து விழுவும் இனிமேல. ஆமா அம்மா, தாயி 2 பிச்சை போடுங்க அம்மா. என்னப்பா பிச்சை கேக்குறதுல கூட 2, 3ன்னு கணக்கா கேக்குறியே? என்னங்க, இங்க ஒரு ராஜா வந்திருக்காரு. இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் வந்திருக்காரு. யாரப்பா நீ? ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க. 2 நாள் ஆச்சா? உடம்பு என்ன தெரியாது. முதல்ல அந்த வேலையை போய் பாரு. நான் பிச்சைக்காரனுங்க சாமி. ஓஹோ, ஏனுங்க, இவரு இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் தானே? சந்தேகம் என்ன? பிச்சை எடுக்கிறாரே நம்ம போல ஆளுங்களாலதான். என்னது? கிராமத்துல வசதி உள்ளவங்க எல்லாம் கேளு, படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் பட்டணத்துக்கு குடியேறிட்டாங்க. வந்தவங்க ஒருத்தரும் திரும்பி போகல. போலன்னா அதனாலதான் இவங்களை நம்பி வாழ்ந்தாங்களே வேலைக்காரங்க, அவங்களுக்கு அங்க வேலை இல்லை. அவங்களும் பட்டணத்துக்கு புறப்பட்டாங்க. பாதி பேருக்கு வேலை கிடைச்சது, பாதி பேரு அம்மா தாயி. ஐயா, இது ராஜா ஏதாவது போட்டு அனுப்பு. இங்க என்ன இருக்கு? நீங்க கொண்டு வந்தீங்க பாருங்க, சுதந்திரம் அதுதான் இருக்கு. போட்டு அனுப்பட்டுமா? எதையாவது 2 போடுங்கம்மா. கேலி 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 கேலியா பண்ற கேலி. எனக்கு கோபம் வரும்படி நடந்துக்காத. கோபம் வருமாமல்ல, கோபம். அரிசி பஞ்சம், வீட்டு பஞ்சம், துணி பஞ்சம், பள்ளிக்கூடத்துல இடத்துக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சம், இன்னும் பொறுமை பஞ்சம், நேர்மை பஞ்சம், இப்படி பஞ்சங்கள்லாம் நாட்டுல ஒரே தாண்டவம் ஆடுது. சுதந்திரம் வந்துருச்சா? சுதந்திரம். நீ சொல்றது சரிதான். ஆனாலும் சுதந்திரம் வருமே தவிர சுபீட்சம் வராது. சுபீட்சத்தை நாம் தான் உண்டாக்கணும். எப்படிங்க உண்டாக்குறது? உழைப்பினால. சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சா, ஆஹா, இன்னும் 10 வருஷத்துல நாடு எப்படி ஆயிடும் தெரியுமா? ஐயா, 1 வருஷம் 2 வருஷம் ஆகி இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சாக்கும். உனக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? அப்படியானா வா போவோம். எங்கங்க? 1960க்கு. 1960க்கா? அது எப்படிங்க போறது? நான் கூட்டிட்டு போறேன் மனோரதத்துல. வா. 1960 நாட்டின் சுபீட்சத்தை பார், நீர்வளம் நிலவளங்களை பார். அதோ பார். இதுதான் சென்னை மாநகரம். கடற்கரையை பார். என்னங்க அது? என்னங்க உயரமா ஒரு கட்டடம் மாதிரி தெரியுது? அதுதான் மகாத்மா காந்தி ஞாபகார்த்த ஸ்தூபி. அங்க பாத்தீங்களா? ஐயோ, தண்ணி பன்னீர் மாதிரி இருக்கு. எல்லாரும் குடத்துல தூக்கிட்டு போறாங்களே, அது என்ன ஆறுங்க? அதுதான் கூவம் நதி. முன்ன அப்படி இருந்தது, இப்ப அப்படி ஆயிருக்கு. இன்னும் கவனி. இதுதான் மதுரை மாநகரம்.
கோடை காலத்துல கூட இப்படி ஆத்துல வெள்ளம் கரபரண்டு ஓடுத. அதுதான் வைகை ஆறு. பெரிய ஆத்து தண்ணிய இதுக்கு திருப்பி விட்டுட்டாங்க இப்போ 60ல. இன்னும் சேலத்தை பாரு, சேலம். அட என்னங்க ஜனங்கள் எல்லாம் குளிக்கிறாங்களே, இது என்ன ஆறுங்க? இதுதான் மணிமுத்தாறு. 60ஓட பெருமைய பாத்தியா? என்னங்க இது ஒரே பயிரும் பச்சையுமா இருக்கு, ஊரெல்லாம் ஒரே செழிப்பா இருக்க. இதுதான் ராமநாதபுரம் ஜில்லா. பாத்தியா 60ஓட மகிமையே? என்னங்க இது இவ்வளவு விசாலமான கடத்தெருவு? இது எந்த ஊருங்க? இதுதான் திருவனந்தபுரம் சாலை. பாயின் மேல ஊருக்குள்ள போவோம். 60க்கு வந்துட்டோம். என்ன போட்டுருக்கு பாரு, 1960. வாடா தம்பி, அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? எங்கக்கா அப்படியேதான் இருக்குது. அதாவது அம்மாவுக்கு ஒரு ஆசை, என்ன சாகரத்துக்குள்ளார ஒரு 2-3 பேருக்கு அன்னதானம் செய்துட்டு சாகணும்னு. செய்யறதானே? செய்யலாக்கா. அரிசி இருக்குது, காகரி கறி எல்லாம் இருக்குது. திங்கிறதுக்கு மனுஷால் இல்லையே. அதனாலதான் அத்தா மூலியமா 2-3 பிச்சைக்காரனுங்களை கூப்பிட்டு. என்னது அத்தா மூலியமா பிச்சைக்காரன்? பிச்சைக்காரன் இந்த ஊர்லயே கிடையாது. இந்த ஊர்ல எங்க மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே கண்ண. ஓஹோ. ஏனுங்க இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு போறாரு. பைத்தியம் ஒண்ணும் இல்ல. முன்னே தன் வீட்டை சுத்தம் பண்ணாங்க, இப்ப நாட்டையே சுத்தம் பண்றாங்க. அட அது என்னங்க வேடிக்கை? ஏனுங்க பிள்ளையார் கோயில்ல பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்களே. பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாரதியார் சொன்னாரே, அது இதுதான். பிள்ளையார் கோவில் ஆரம்ப பள்ளியா மாறி போச்சு. அப்ப பிள்ளையாரு இருக்காரே. பா கடத்தருக்கு போவோம். என்னங்க இது முதலாளி இல்லாம வியாபாரம் நடக்குது? முதலாளி எதுக்கு? சாமான்களுக்கு விலை எழுதி போட்டிருக்கு. அவசியமானவங்க சாமான எடுத்துட்டு பணத்தை பெட்டியில போட்டு போறாங்க. அது என்னங்க அது? ஆளுங்கன்னா வரிசையா நிக்கிறாங்களே. ஊர்ல சீனி தீர்ந்து போச்சு, அதிகமா வச்சிருக்கப்பட்டவங்க கொடுத்தா தேவையில்லைன்னு ஒரு அறிக்கை இருந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்காக அதிகமா வச்சிருந்தவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு கியூ நிக்கிறாங்க. என்னங்க நம்ம இவ்வளவு தூரம் சுத்தி வந்தோமே, ஒரு போலீஸ்காரங்களை கூட காணாமே. காணமா பாரு. ஐயா 125, ஐயா 127. நீங்கள் இருவரும் 6வது டிவிஷனுக்கு சென்று இன்றைய தினம் சுகாதார விஷயங்களை கவனித்து விட்டு வாருங்கள். அப்படியே ஆகட்டும். என்னங்க இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரர்கிட்ட இவ்வளவு பவ்யமா பேசுறாரு? 60 இல்ல. வா. வணக்கம் தம்பி, வீட்டுல எல்லாரும் சேமமா? எல்லாரும் சௌக்கியம். ஜேத்துல கேட்கலையே நீங்க? என்ன 5 ரூபாய் நோட்டு, 1 ரூபாய் ATM காரண சில்லறை, சம்சாரம் எழுதின கடுதாசி, பேனாவில இஞ்சி. இப்ப ரொம்ப கச்சிதான் ஆயிட்டேன்னு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போறாமா? வாங்க மதினி. பாத்தீங்களா அண்ணே? தம்பி அண்ணே முன்ன பெரிய வீட்டுல இருந்தியே, அத வீடு இல்லாத என்னுடைய சிநேகிதர்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப தேவையான அளவு வச்சுக்கிட்டேன். தம்பி சம்சாரம் எங்கப்பா? அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. அநேகமா இன்னைக்கு வந்துருச்சு. வா வா, இந்த இருட்டுல இப்படி தனியா வந்திருக்கிய? என்னமா பயம்? பக்கத்துல 5 மைல் தானே. இந்த ராத்திரி வேளையில ஒருத்தர் துணையும் இல்லாம 5 மைல் தனியா வந்திருக்கிய? இப்பதான் உண்மையான சுதந்திரம் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு அழகான பொண்ணு நிறைய ஆபரணங்களை போட்டுக்கொண்டு நடு நிசையில ஒருத்தர் துணையும் இல்லாம ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு ஒரு விக்கிரமும் இல்லாம போய் சேரணும். அப்படி என்னைக்கு நடக்குதோ அந்த நாளைத்தான் நான் சுதந்திர நாள்னு ஒத்துக்கொள்வேன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். அடா 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 அடா, அது இப்பவே வந்துருச்சுங்களே. ஆஹா, 1960ல நாடு எவ்வளவு நேர்மையாகி போச்சு. பாத்துக்க. போலாமா? எங்க 50க்கு. நான் வர மாட்டேன். திடீர்னு இப்படி 60க்கு வரப்படாது. 51, 52, 53 அப்படியே வரணும். வா. அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன். அட வா. ஐயோ என்ன கூப்பிடாதீங்க, நான் 60லயே இருக்கேன். இருப்ப இல்ல? ஐயோ வேணாங்க. ஐயோ சொன்னா கேளுங்க.
50க்கு வந்துட்டோமா? பாரு கேலண்டர். 1950. அம்மா தாயி. ஐயோ ஐயோ, 50க்கு வந்ததும் பிச்சைக்காரன் வந்துட்டானே. ஏனுங்க, இவ்வளவு அரிசியும் போட்டுட்டுமா? போடாத, அன்பா குடு. இந்தாய்யா. ஐயாவா? இந்தாங்கன்னு தான் சொன்னேன். இந்தாங்க. நீங்க 60 கனவு கண்டுட்டு 50லயே உட்கார்ந்து இருக்கீங்க. உங்க கனவு நினைவாகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சுலபம். ஆனா எல்லாரும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும், அவ்வளவுதான். என் கனவு ஒண்ணு வீண் போகாது. நீ பாரு, 1960 நாடு சுபிட்சமா இருந்துதான் ஆகணும்னு. அது எப்படிங்க? இருக்கு, விஷயம் இருக்கு. வரப்போற தேர்தல்ல எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருந்தா அதே போதும். ஏன்னா நாட்டை ஆள்றது நாம தானே. நாமல்ல, நம்ம ஓட்டு. தெரியுமா? அந்த எலெக்ஷன் வருது பாரு, அப்போ நம்ம ஓட்டு கொடுக்கறமே, அத கொஞ்சம் கவனமா யோசிச்சு கொடுத்துட்டா போதும். பேரன்பு மிக்க பெரியோர்களே வணக்கம். நடத்தப்பட்ட நாடகம் நமது மாணவர் விடுதியின் முன்னேற்றத்திற்காக. நாடகத்தாலும் நாட்டுக்கு தேவையான பிரச்சாரத்தை செய்ய முடியும் என்பது எங்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்று உங்கள் ஆதரவால் வெற்றி பெற்று விட்டது. ஆசிரம வளர்ச்சிக்கான ஆதரவு இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக சொல்லுகிறேன், நமது பிள்ளைகள் உண்டியல் பெட்டியோடு வருவார்கள். நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். மாவீரன் சிவாஜியை கூட மடக்கியது யார்? உட்கார். தமிழ்நாட்டு வீர மன்னர்களில் மூவரை சொல்லு. சேரன் செங்குட்டுவன், கரிகால் பெருவளத்தான், ஆரிய படைபிறந்த நெடுஞ்செழியன். வெள்ளையர் ஆதிக்கத்தை முதல் எதிர்த்தவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். பலே. தெய்வம் தொழாள் குழுனத் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அர்த்தம்? கணவனை தெய்வமனை எண்ணி இருப்பவள் மழை பெய்ய சொன்னால் உடனே பெய்யும். பெய்யாது. தெய்வத்தை கூட தொடாமல் கணவனை தொழுகிற மனைவி தேவையான போது பெய்கிற மழையை போன்றவள். அம்மா, என்ன அழகிரி செய்யற அக்கிரமத்தை பத்தீங்களா? அழகிரி நல்ல பிள்ளையாச்சே. நீங்க எல்லாம் போங்க, நான் கேக்குறேன். ஏண்டா இப்படி படிக்காம அக்கிரமம் பண்ற? படிச்சேனே. என்ன படிச்ச சொல்லட்டுமா? சொல்லு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதா அம்மாவும் அப்பாவும் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய தெய்வங்கள். அம்மா நீ, அப்பா யாரு? அம்மா ஏம்மா அழக? எனக்கு யாரும்மா அப்பா? நானேதான். அப்படியா? ஏப்பா காதல் கடிதம் பாட்டு மாதிரில எழுதி இருக்க. சரி சரி கொடு, நான் வர்றேன். கண்மணி வைகைக்கு நீ வேலைக்கு வந்த நாளில் இருந்து என் மனம் என்கிட்ட இல்லை. இனி என்னத்தை சொல்ல தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இப்படிக்கு அர்த்தம்.
வாயு உபச்சாரம் தான் பலமா இருக்கு. அப்புறம் என்ன, காஃபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம், ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொண்டாய். விஜயா ஒரு பாட்டு மறந்துடுச்சான், அதை சொல்லிக் கொடுக்கலாம்னு வந்தேன். முடிஞ்சதா? முடிஞ்ச மாதிரிதான். பார்த்தீங்களா? விஜயா, எண்ணாத எண்ணம் எல்லாம். விஜயா, விஜயா, டம்ளருக்குள்ள என்ன போட்டு வச்சிருக்க? நல்லா இருக்கு நீ பாட்டு சொல்லிக்கிறது. பாட்டு காய்ச்ச டம்ளருக்குள்ளதான் போட்டு வைக்கிறதா? இந்தா எடுத்து போய் பத்திரமா வச்சுக்கோ. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி ஏங்கி தவிக்கிறேன் கண்ணே. கடலை போல நிம்மதியின்றி தவிக்கிறது என் உள்ளம். உன் பொன்னான பேச்சுக்களால் கண்ணாடி கண்ணத்தால் என்னை கட்டுண்ட நாகமாக்கி விட்டாய். விஜயா, நான் கானலோலன், நீ ஞான சுந்தரி. கானமும் ஞானமும் கலந்து விட்டால் ஆஹா. அம்மா, அவர் வர்றாருமா. வந்தா வரட்டுமேடி. அலட்சியமா சொல்றீங்க, மனசுல இருக்கிற ஆசை எனக்கு இல்ல தெரியும். ஓடி போகாம குறுக்க நிக்கவா போறேன். குமாரி, குமாரி, வெட்கமா? பெரிய பெண்ணாகி விட்டாய். உட்கார் குமாரி. அட, இந்த பெண்களே இப்படித்தான். அணில் மாதிரி விளையாடி கொண்டிருப்பவர்கள் ஆடு மாதிரி அடங்கி விடுகிறார்கள். ஆண்கள் எப்போதுமே புலிகளா இருக்கிறார்கள். என்ன பேச்சு? ஓஹோ, இந்த மாலை யாருக்கா குமாரி? பூஜைக்கா? இந்த புலிக்கா? குமாரி, இந்த மாலை உன் கையில் இருப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? வானவில்லை ஒரு நட்சத்திரம் பிடித்து வைத்திருப்பது போல இருக்கிறது. எங்கே நட்சத்திரமே? இந்த சந்திரன் கழுத்தில்